கிராமத்தில் கணவர் வெளியே சென்ற நேரத்தில் வீட்டில் இருந்த இஸ்லாமிய பெண் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். 14 பவுண்ட் நகை, 50,000 ரொக்கப்பணம் திருடு போய் உள்ளதாக கணவர் புகார் தெரிவித்ததால் கொலையா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்த நிலையில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் கிராமத்தில் மெயின் ரோட்டில் மனைவி மர்ஜனா பேகத்துடன் வசித்து வருபவர் பஜில் முகமது. இவர்களுக்கு 3 மகன்கள். முதல் மகன் திருமணமாகி தனியாக வசிக்கும் நிலையில் 2வது மகன் வெளிநாட்டிலும் 3வது மகன் சென்னையில் உயர்கல்வியும் பயின்று வருகிறார். இந்நிலையில் இன்று மதியம் பஜில் முகமது மயிலாடுதுறைக்கு சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பியுள்ளார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது மனைவி இறந்து கிடந்துள்ளார். அருகில் இருந்த மருத்துவரை அழைத்து வந்து பார்த்தபோது 2 மணி நேரத்திற்கு முன்னதாக மர்ஜனா பேகம் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பஜில் பொறையார் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தனது மனைவி கழுத்திலும் கையிலும் அணிந்திருந்த 14 பவுண்ட் நகை மற்றும் பீரோவிலிருந்து 50,000 ரொக்கப்பணம் திருடு போயுள்ளதாக தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து நாகையிலிருந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மோப்பநாய் வீட்டின் அருகிலேயே சென்று வீட்டை சுற்றி வந்து அங்கேயே நின்றுவிட்டது. தடயங்கள் எதுவும் கிடைக்காத நிலையில் சோதனைகள் முடிந்து உடல் பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து குடும்பத்தாரிடமும் அப்பகுதியில் உள்ளவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். மர்ஜனா பேகம் உடலில் பெரிய அளவில் காயங்கள் இல்லாத நிலையில் கொள்ளையடிக்கப்பட்டதற்காக மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டாரா இல்லை வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.